ஒரு சேவையை செய்த திரு எல்வி பிரசாத் சார் அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு. ஸோ இந்த நாள்ல இந்த சக்சஸ் மீட் கொண்டாடுறதுல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ஆன் தட் நோட் யூ ஜாயின்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். நம்ம மதகஜ ராஜாவோட ஹீரோ தெரியும். ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஸ்பீச்சை நான் சொன்ன மாதிரி தான் வந்தாலே சரவடி தான் ஏதாவது ஒரு ஃபயர் கிராக்கர்ஸ் ஒர்க்கோட தான் வருவார். அண்ட் இன்னைக்கு எம்ஜிஆர் படத்தில் நடிச்சு அது ஹிட்டானது ஒரு விஷயம். பட் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் நம்ம எல்லாரோட மனசுலையும் இருக்கிற திரு எம்ஜிஆர் அவர்களோட பிறந்த நாள் இன்னைக்கு. ஸோ கை தட்டலாம், நல்லாவே தட்டலாம். அந்த நாளில் இந்த ஒரு வெற்றியும் சேர்த்து கொண்டாடுற நம்மளுடைய விஷாலுக்கு ஒரு பெரிய ஹாய் சொல்லுங்க. ஸோ ஹாப்பி டு see you keep winning this and keep having this winning streak. And having said that, எல்லாரையுமே வெல்கம் பண்ணியாச்சு. அண்ட் வந்துட்டு இந்த க்ரூ அண்ட் காஸ்ட் பற்றி நம்ம காஸ்ட் பற்றி பேசியாச்சு. அடுத்தது க்ரூ பற்றி பேசுவோம். முக்கியமான ஒருத்தர், ஏற்கனவே இவர் போன வாட்டியே சொன்ன மாதிரி அந்த பாடல் வந்து ஒரு தனித்துவம், ஒரு தனி இடம் இருக்குன்னா அது அவரால் மட்டும்தான். 12 வருஷம் முன்னாடி போட்ட பாட்டு இப்போ கேட்கும்போது கூட அப்படியே நமக்கு முணுமுணுக்க தோணுது. தட் இஸ் அப்சல்யூட்லி திஸ் மேன்ஸ் பிரில்லியன்ஸ். ஸோ லெட்ஸ் வெல்கம் விஜய் ஆண்டனி சார் ஒன்ஸ் அகேன். சார், why don't you say hi to everybody? வந்து நம்ம மேடைக்கு யாரை அழைக்க போறோம் பேசுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூட்டிஃபுல் அஞ்சலி அவர்களே நம்ம மேடைக்கு அழைக்கலாம். சார், கேன் யூ ப்ளீஸ் கிவ் அ டோக்கன் ஆஃப் அவர் அப்ரிசியேஷன் ப்ளீஸ். மேல் தனியாவா? யாருமே டீம் இல்லையா எனக்கு? வந்தாங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். ஆமா, எங்க ஏன் 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 சார் இப்போ கூட 4 பேர் இருந்தாங்களே சார், அப்பெல்லாம் நீங்க பேசலையே. அது இல்ல, நான் கேட்ட கிரௌடுன்னு அது இல்ல, நம்ம டீம்ல இருந்து நீங்க வரலாமே. சரி, அப்ப ஏன் விஜய் ஆண்டனி சாரையும் கூப்பிடலாம். வாங்க சார். உங்களுக்கு வந்து ஒரு அழகா கட்டுமஸ்தா பாடியோட ஒருத்தர் அனுப்பலாம் நினைச்சேன். நீங்க வந்து என்ன கூப்பிட்டுருக்கீங்களே அஞ்சலி. சரி, ஓகே, வாங்க. இப்ப நல்லா இருக்கு. சரிப்பா, சரி. ஸோ தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார். உங்களை நான் ஹீரோன்னு கூப்பிடுறதா மியூசிக் டைரக்டர் கூப்பிடுறது, இன்னைக்கு வந்து இந்த ஸ்டேஜ்ல நீங்க மியூசிக் டைரக்டர் தான், அதனால அப்படியே கூப்பிடுவோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கேம் பேச வந்துருது சார். இப்ப தெரிஞ்சுதான் நான் எவ்வளவு பிஸியா சுத்திக்கிட்டு இருக்கேன்னு. மதகஜ ராஜாவை வந்து இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆக்குனதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே பேர்ல ரொம்ப 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 நன்றி. ஏன்னா வந்து படம் வந்திருக்கு, ஹிட் ஆகுது. அதை தாண்டி தியேட்டர்ஸ்ல வந்து நான் நேர்ல போய் பார்த்தேன், நிறைய வீடியோஸ் பார்த்தேன். எல்லாருமே எவ்வளவு என்ஜாய் பண்றாங்க. அது பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு நல்ல படத்தை வந்து 12 இயர்ஸ் கழிச்சு வந்தாலுமே ஒரு நல்ல படத்தை வந்து ஆடியன்ஸ் எப்பவுமே என்டர்டைன் பண்ணுவாங்க, அவங்க ரிசீவ் பண்ணிப்பாங்க அப்படின்றதுல வந்து சந்தேகம் இல்லை. தேங்க்யூ ஸோ வெரி மச் ஆடியன்ஸ் அண்ட் பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இன்னும் முடிக்கல. பார்த்த உடனே நான் வந்து சரி முடிங்க. மேடம் மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க, பேசுவாங்க. இல்ல, ஃபுல் லெங்க்த்ல பேசினாங்க, ஒரு சின்ன கேப். அப்புறம் வந்து எங்களோட டைரக்டர் சுந்தர் சார். சார், நான் உங்களுக்கு 12 இயர்ஸ் கழிச்சு பாக்குறேன் சார். ஆமா, நான் பர்சனலா என்ஜாய் பண்ணேன் சார். நான் நிறைய இடத்துல நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், மதகஜ ராஜா வந்தா கண்டிப்பா ஓடும். இதுதான் எல்லாருமே டீம்ல எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது எங்களோட நம்பிக்கை அந்த படத்து மேல. அண்ட் நான் பர்டிகுலரா எதுக்கு சொன்னேன்னா, சார் கூட நான் கலகலப்பு பண்ணதுக்கு அப்புறம் இமீடியட்டா பண்ண படம் மதகஜ ராஜா. ஸோ கலகலப்புல நான் பர்சனலா ஒரு ஆடியன்ஸா வந்து நான் எவ்வளவு என்ஜாய் பண்ணேன்னா, நான் மதகஜ ராஜாவும் அவ்வளவு என்ஜாய் பண்ணேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஆனா நான் ரீசெண்டா தான் கண்டுபிடிச்சேன் சார், என்னோட பேர் வந்து கலகலப்புலயும் மாதவி தான், மதகஜ ராஜாலையும் மாதவி தான். நெக்ஸ்ட் படத்துல வேற பேர் வைங்க சார், மாயா. நல்ல நேம். அண்ட் விஷால், மை டியர் ஃப்ரெண்ட், மை டியர் லவர், சாங்ல வந்து யூஆர் ஹைலைட். ஆக்சுவலா அந்த சாங்காக நிறைய பேர் தியேட்டருக்கு வராங்க. சில படத்துக்கு தான் நடக்கும் அந்த மாதிரி, ஒரு சாங்காக தியேட்டருக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து வர அந்த கடைசி சாங்காக எல்லா படமும் பாக்குறது. பட் இந்த படத்துல வந்து அந்த சாங்காக மட்டுமே இல்லாம காமெடி எல்லாத்துக்குமே வந்து ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்க. அண்ட் பர்டிகுலரா விஷால் சூப்பரா பண்ணீங்க. பர்டிகுலரா வந்து அந்த சாங் என்னோட ஃபேவரட்.
and center attraction of Madhagaj Raja. Thank you so much. And Vijay Antony sir. Actually எங்களுக்கு உங்க songs ரொம்ப பிடிக்கும். Thank you. And இந்த படத்துல என்னோட ஃபேவரட் வந்து சிக்கு புக்கு. And of course my dear lover. சூப்பரா பண்ணிருக்கீங்க. Thank you so much. Thank you. And வரு சந்தானம் எல்லாருக்குமே இந்த படத்துல வந்து இந்த சக்சஸ்க்கு வந்து ஈக்குவல் பார்ட் இருக்கு. வந்த எல்லாருக்குமே வராத எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எங்க படத்துல ஒர்க் பண்ண டீம் எல்லாருக்குமே ரிச்சர்ட் எனக்கு அங்காடி தெருவுல இருந்து ரிச்சர்டு தெரியும். அண்ட் மதகஜ ராஜா இப்போ அடுத்து வந்து இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்கோம். பட் நாங்க ரீசெண்டா கான்வர்சேஷன் எங்களுக்குள்ள நடந்தது மதகஜ ராஜா பத்தி மட்டும்தான். அண்ட் எக்ஸ்ட்ராடனரி கேமரா ஒர்க் நான் அது சொல்ல வேண்டியது இல்லை. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த படத்துல நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு நிறைய பேர் சொன்னாங்க. இங்க இருக்கிற மீடியால இருந்து நிறைய பேர் சொன்னாங்க. கிரெடிட் கோஸ் டு யூ. தேங்க்யூ. அண்ட் ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படத்தை இவ்வளோ ரிசீவ் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் வந்து இந்த படத்தை வந்து இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்றதுல வந்து எனக்கு சந்தேகம் இல்லை. தேங்க்யூ ஸோ வெரி மச். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். ஓகே மேடம். Thank you. Thank you Vijay Antony sir. Special mention எனக்காக நின்னதுக்கு. Thank you. My pleasure. Sir, thank you so much sir. இந்த opportunity கொடுத்ததுக்கு. ஒவ்வொரு படத்துலையும் ஒர்க் பண்ணும்போது ஒரு டைரக்டர் வந்து மியூசிக் டைரக்டருக்கு எவ்வளோ லிபர்ட்டி தராரு, எப்படி வேலை வாங்குறான்னு இருக்கு இல்லையா. அதில் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப அருமையாக நிறைய பாட்டு பாதி அதோட எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். தொம்பிக்கு தொம்ப பாட்டுலலாம் கூட விருப்பத்துக்கு இல்லை விஜய் நானே வந்து உதர்கமாக வழக்கமாக பண்ணுவேன், இல்லை விஜய் இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டையும் நான் சொதப்புறதுக்கு மிக உறுதுணையாக இருந்த சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒவ்வொரு கொக்கச்சி கொள்ளரட்ட பிறந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணதில்லை, வழக்கமாக பண்ணுறது. இந்த படத்தில் வந்து சாரோட கான்ட்ரிபியூஷன் அதிகம். அப்புறம் வந்து இது வரைக்கும் நிறைய நியூ சிங்கர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஓவர் நைட்டு வந்து இந்தியா லெவலில் உலக லெவலில் ட்ரெண்டான சிங்கர் நான் இது வரைக்கும் நானே ஆகலை. இது வரைக்கும் ஒரே நாளில் வந்து விஷால் வந்து ஆல் ஓவர் பாப்புலர். விஷால் கர்நாடிக் சிங்கர்லாம் கறங்கி இருக்காங்க. ஆக்சுவலாக இல்லை, வழக்கமாக கர்நாடிக் படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம், 5 வருஷம் 10 வருஷம் ஆகல, ஆவரேஜாக ஒரு 3 வருஷமாவது ஆகல. வந்தாரு நீங்க தான் பாடுறீங்கன்னு உடனே கமகம், உடனே சரிகமப்பா நிஷா அதெல்லாம் வேற லெவல்ல பாடினாரு விஷால். கண்டிப்பா ஒரு மிகச்சிறந்த புது சிங்கருக்கான நாளைக்கு கான்சர்ட்ல வேற பாடுறாரு. இவர் பாடுறாருன்னு சொன்னா கான்சர்ட் ஃபுல் ஓவர்ஃப்ளோ ஆகுது டிக்கெட். ஆக்சுவலா விஷால் பாடுறாருன்னு தெரிஞ்சோம். நாளைக்கு பாடுறாரு, ஃபர்ஸ்ட் ஆடுறாரு வேற. அஞ்சலி விஷால் ஆடுறாங்க, அவர் பாடுறாரு. யாருமே சொல்லல, இல்ல நான் சொல்றேன் ஸ்டேஜ்ல, அதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால ஸோ ஓவர் நைட் வந்து பாப்புலர் ஆகி ஷோல லைவ் கான்சர்ட்ல பாடுற அளவுக்கு வந்து திடீர்னு போயிட்டாரு. ஒருவேளை ஏஆர் ரஹ்மானுக்கு ஜெய்ஹோக்கு அவார்டு கொடுத்த மாதிரி அவர் கொடுக்கும்போது ஸ்டேஜ்ல ஜெய்ஹோன்னு தான் சொன்னார்ல, ஜெய்ஹோ நீங்க வந்து சுந்தர் சி சார் ஹோ விஜய் ஆண்டனி ஹோ கொடுத்துட்டு கடைசியில் ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்க. அது பிரச்சனை வரும்போது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சிங்கிங் திஸ் சாங் ஃபார் அஸ் விஷால். ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பாடினார்ல சார், எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல். கமகம்லாம் தைரியமாக பாடு. நானே இது வரைக்கும் கமகம் பாடினது இல்லை ஆக்சுவலாக. கமகம் அவர் பாடி காட்டுறீங்களா? கமகம் மட்டும் சரி, நீங்கள் வரும்போது பாடி காட்டுங்க. ஸோ ஓவராலாக இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஷி ஹஸ் டன் அ ஃபென்டாபிளஸ் ஜாப். நீங்கள் அந்த படத்தில் அழகாக இருக்கேன்னு சொன்னீங்களே அஞ்சலி, இப்போவும் சூப்பராக பாருக்கீங்க. விஷால் சூப்பராக இருக்கீங்க. இப்போ மீடியா கன்ஃபர்மேஷன் வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. எல்லாம் மேம் அழகாக இருக்காங்களா? ஓகே, கை தூக்குறாங்க எல்லாரும். இல்ல மனசுல வச்சுக்கிறாங்க, வெக்கப்படுறாங்க. நான் ஸ்டேஜ்ல சப்போர்ட் பண்ணீங்க அவங்க. ஆமா அப்படியே நான் நம்புறேன். ஆமா, ஒவ்வொரு படத்துக்கும் பின்னாடியும் வந்து கண்டிப்பா ஒரு ப்ரொடியூசரோட கான்ட்ரிபியூஷன் அதிகம் சார். ஒரு டைரக்டர் எப்படி கருவை சுமக்கிறாரோ தாய் மாதிரி, அதுக்கு வந்து தகப்பன் மாதிரி இருந்து தேவையான பொருளாதார சப்போர்ட்டு எல்லாத்தையும் மேக்ஸிமம் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் வந்து இந்த படத்தில் நம்ம இயக்குனர் சாருக்கு நீங்கள் என்னென்ன மேக்ஸிமம் சப்போர்ட் முடியுமோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அது வந்து விஷுவலில் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக தெரியுது. நீங்கள் நிறைய படம் ஃபியூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணணும் சார். ஒரு டைமில் கடல் அதாவது நிறைய படம் நீங்கள் பண்ணீங்க. ரீசெண்டாக ஒரு பாஸ் எடுத்திருக்கீங்க. இந்த சக்ஸஸ் ஐ திங்க் நீங்கள் கெரியரில் பண்ண படங்கள்லேயே இதுதான் எனக்கு தெரிஞ்சு, என் நாலேஜுக்கு பெரிய மெகா பிளாக் பஸ்டர்னு அப்படி நினைக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இதை தொடர்ந்து நிறைய படங்கள் ஃபியூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எடிட்டர் சார் அண்ட் கேமராமேன் சார், ஆர்ட் டைரக்டர் சார், ரிச்சர்ட் எல்லாருக்குமே வந்து என்னுடைய ரொம்ப மனமார்ந்த ஒரு தனி மரம் தோப்பவாதுன்ற மாதிரி உங்கள் எல்லாரோட உழைப்பும் கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இந்த படம் வந்து கண்டிப்பாக இவ்வளோ பெரிய படமாக வந்திருக்காது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஜெமினி ஆடியோ சரண்யா, ஹவ் டன் அ கிரேட் ஜாப். பாட்டு ஓவர் நைட்டு நீங்கள் வந்து கொண்டு போய் ஹிட் ஆக்கியிருக்கீங்க. தேங்க்யூ அதித்தி, தேங்க்யூ எவ்ரிவன். மீண்டும் தேங்க்யூ சுந்தர் சார்.
தேங்க்யூ ஸோ மச். ராசியான டிடி உங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். Thank you, sir. தேங்க்யூப்பா, Thank you தேங்க்யூ. so much. நாளைக்கு வந்து விஷால் பாடுறாரு, ஆமா. நம்மளாம் வெயிட் பண்றோம். ஆமா, வந்து பார்த்து ஆமா, 1 or 2 songs மட்டும் இவங்க ஆடுறாங்க. அதுக்கு மேல எதுவும் நம்ம கம்பல் பண்ண வேண்டாம். ஏன்னா அங்க ப்ரொமோஷனுக்கு போகணும், மற்ற படத்துக்கலாம் அப்படின்றதுனால ஒரு 2 songs மட்டும் ஆட்டு போயிடலாம். என்ன சார்? ஓகே சார். வெயிட்டிங். எஸ், நாங்கெல்லாம் மீட்டிங்ல இருப்போம் அஞ்சலி, எங்களை ஏமாத்திட கூடாது. விஷால் சார் நீங்களும் நாளைக்கு நாங்க வைப் பண்றதுக்கு வருவோம், நீங்க விட்டு கூடாது. Thank you so much Vijay Antony sir, and thank you so much Anjali. Please take. Thank you. பயங்கர கேள்வியா இருக்கே. என்ன நல்ல பிள்ளைங்க பாருங்க, எல்லாரும் எல்லா டைரக்டர் சொல் பேச்சு தான் கேட்டுக்கிறாங்க. ஓகே, பாத்துலாமா? ஹலோ ராஜா வந்துருச்சுடா அப்படின்னு நீங்க காரணம், இது நீங்க தெரியுதா? வந்து சோ மதக ராஜாவோட போஸ்ட் அலெக்சா பிளே பேட் ஆஸ் நவ் அப்படின்னு சொல்றா. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுது? இல்ல அது வந்து அந்த கை பக்கம் வந்து விஷாலும் பிடிச்சிட்டு இருக்கணும். ஏன்னா 13 வருஷமா நாங்க 2 பேரும் இது வரும் வந்தால் வெற்றி அடையும். ஆனா இவ்வளவு பெரிய வெற்றி நாங்க எதிர்பார்க்கல. நாங்க 2 பேருமே அதுக்காக 13 வருஷமா விடாம அதுக்கான ஒரு புஷ் பண்ணிட்டு இருந்தோம். அதான் எங்களை பார்த்தா மனோகர் சார் தெரிச்சு ஓடுற அளவுக்கு அவரை தோத்திட்டு இருந்தோம். சோ அதுல வந்து கூட ஒரு விஷாலை ஆட் பண்ணிருந்தா இன்னும் கரெக்டா இருக்கும். செட் கமெடியன் சந்தானம் இஸ் பேக் ஆன் பிக் ஸ்கிரீன் டா அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி சொல்றாராம். இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச நண்பன் கமெடியன் மனிதன் சந்தானம் வந்து பல படங்கள்ல வந்து ஒரு டூனா இருந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுவும் சுந்தர் சி சார் காம்பினேஷனா சொல்லவே தேவையில்லை. 2 பேருக்கு அந்த சிங்க் இருக்கு பாருங்களேன். காமெடியை வந்து பேப்பர்லயே எழுத தேவையில்லை. அவங்க 2 பேர் பேசினாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒன்லைனர்ஸ் வந்துடும். இந்த படத்துல வந்து சந்தானத்தை பார்க்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ்ல இருந்து குழந்தைங்க எப்படி சிரிச்சாங்கன்றது கண்ணால பார்த்தோம். ஒரு 4-5 தியேட்டர்ல எல்லோரும் வந்து மிஸ் பண்ணாங்க அந்த விண்டேஜ் சந்தானம். அந்த மாமியார் காமெடி ஆகட்டும், அந்த கிணத்துல விழும்போது ஏண்டா கிணத்துல விழும்போது 2 பொண்ணுங்களோட தான் அப்படின்னு கைத்தட்டல் வாங்கும்போது இட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் இஸ் மை மீன். நான் தான் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் தான் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன நான் தான் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். என் போட்டோ போட்டிருக்கேன். சந்தானம் வந்து ஆமா மாமியார் வந்துட்டாங்க. கண்டிப்பா வந்து உங்களை அடிக்கிறதுக்கு யாருமே இல்லம்மா, கவலைப்படாதீங்க, பாம்பெல்லாம் இல்லை எங்கிட்டு. Santhanam is gone to become a hero now. I wish 1 or 2 films or maybe Sundar sir combination la Santhanam vandu if he actually Santhanam vandu second hero na solven Madagaja Raja la Vishal hero na second hero vandu Santhanam da. And inga combination vandu it's like see ஒரு ஃப்ரெண்டோட நடிக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும் நடிக்கிறதுக்கு. டார்லிங் இந்த டைலாக் நீ பேசு, இந்த டைலாக் முடிச்சோடனே நான் டக்குன்னு இந்த டைலாக் பேசுறேன், ஓகே டார்லிங் பேசிடலாம். ஈகோ இல்லாம பண்றது வந்து ஒரு பயங்கர கெமிஸ்ட்ரி. சம்டைம்ஸ் ஹீரோயினோட கெமிஸ்ட்ரியை விட கமெடியனோட கெமிஸ்ட்ரி வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். ஆமாதான் சுந்தர் சி சார் அப்படி நீங்க மீசையை முறுக்கி விட்டுட்டு சொல்றீங்களா? கிரி, அருணாச்சலம், மதகஜ ராஜா, இந்த வரிசையில் நிறைய இருக்கு. பட் இங்க இடம் இல்லாதனால இவ்வளவுதான் போட்டிருக்காங்க. சந்தோஷமா இருக்கும். ஆனா ஒரு வகையில பாத்தீங்கன்னா இன்னொரு வகையில ஃபீல் ஆகும். கமர்ஷியல் படம் பெரிய வெற்றி அடையும், ஆடியன்ஸ் ரசிப்பாங்க, கூட்டமா எல்லாம் வரும். பட் உள்ள எனக்கு மட்டும் ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கும். அதுக்கான பெரிய அப்ரிசியேஷன் இருக்காது. ஒரு குட் டைரக்டர்ஸ் லிஸ்ட் போட்டோன்னு வைங்களேன், இவ்வளவு இட்டு கொடுத்துட்டு அதுல என் பேர் இருக்காது. அன்பேசியம் ஒரு படம் போதும் சார். நீங்க அதான் சொல்றேன், யாருன்னு சொல்றதுக்கு விஜய் நான் சொல்ல வரது அதான். சி என்ன பொறுத்தவரை சினிமா இட்ஸ் a huge business. ஒரு லட்சக்கணக்கான பேர் இன்வால்வ் ஆகிற அவங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஒரு பிசினஸ் அது.
அதில் வந்து அது மிகப்பெரிய சாதனம். அது போக கோடிக்கணக்கான மக்கள் வந்து நம்மளை நம்பி அவங்க காசை கொடுத்து அந்த 3 மணி நேரம் அவங்க வந்து கவலையெல்லாம் மறந்து இருக்க வராங்க. ஸோ அவங்கள நல்லபடியாக சந்தோஷப்படுத்தணுங்கிறது என்னோட பெரிய ஒரு ஆசை. பட் என்ன கமர்ஷியல் மூவிங் டேக் இருந்தாலும் 30 வருஷமா கண்டினியூஸா பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் மக்கள் ரசிகர்கள், அவங்கள வந்து நான் மக்கள் ரசிகர்கள் சொல்ல மாட்டேன், தெய்வங்கள்னு சொல்லுவேன். அவங்களோட ஆதரவுல தான் நான் வந்து ஓடிட்டு இருக்கேன். ஆனா வந்து இப்போ கமர்ஷியல் ஓகே இவ்வளவு ஹிட் ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன இது இருக்கு. அதுக்கான ஒரு பொசிஷன் இன்னும் எனக்கு கிடைக்கலன்ட்டு. பட் அதை பத்தி கவலையும் படுறதில்லை. நான் என் கடன் பணி செய்து கிடப்பதே தான் என்னோட கொள்கை. உங்க பொசிஷன் என்னன்னா சார், இந்த பொங்கலை நீங்க தான் காப்பாத்தினீங்க சினிமா தியேட்டர்கள மக்களை என்டர்டைன்மெண்ட்டுக்காக. அதே மாதிரி போன சம்மர் வந்து பொங்கலுக்கு இது, போன சம்மருக்கு வந்து அரண்மனை. இதுக்கு மேல என்ன சார் வேணும்? அதான் சார் என்னை பொறுத்தவரை அதான். இப்போ படம் பார்க்குற மக்கள் சந்தோஷம், மீடியா ரசிச்சு எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்காங்க. நம்ம என்னோட இதில் நம்ம எல்லாத்தோட காம்பினேஷன்ல வந்த இந்த வெற்றியில அதுதான் என்னோட வந்து மிகப்பெரிய வெற்றியாக அவார்டாக பார்க்குறேன். பை காட்ஸ் கிரேஸ் இன்னும் இந்த லிஸ்ட்ல நிறைய படம் வரணும்னு ஆசைப்படுறேன். ஆமா சார், அந்த பொசிஷன் இல்லைன்னா என்ன தைரியமா ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் வீட்டுக்கு போய் படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த தைரியமா ஒரு ப்ரொடியூசர் போடலாம் அப்படின்னா அந்த லிஸ்ட் எடுங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நீங்க என்னைக்குமே இருப்பீங்க சார். அது எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது அசைக்க முடியாத ஒரு உண்மையும் கூட. Having said that, next meme please. 2013க்கு போக ரெடியாடா? அந்த மாதிரி நான் வந்து அஞ்சலியை பார்த்துட்டு இருந்தேன்னா ஃபோக்கஸ் மிஸ் ஆயிடுச்சு. சொல்லுங்க. Me and my boys. அது யார் தெரியுது இல்ல சார்? சான் இல்ல, அந்த பிக்சர்ல இருக்கிறது யார் தெரியுது இல்ல? கொஞ்சம் சான். இது ஹேங்கோவர்ல வருவாரே, ஹேங்கோவர்ல வருவாரே ஒருத்தர். நாங்க உங்க அளவுக்கு கிடையாதுப்பா. நாங்க தமிழ் ஹீரோஸ், தமிழ் காமெடியன்ஸ் பாக்குற ஆட்கள். இப்படி வரீங்களா? சரி, சாங்னா யாரு? இங்கிலீஷ் ஆக்டரா சார்? அது என்ன கேக்குறீங்களா? சாங்னா மூஞ்சியை போட்டு ஒரு காட்டுங்க கண்டுபிடிக்கிறேன். சரி, ஓகே, மேபி நெக்ஸ்ட் போயிடலாம். விஷால்னா, சுந்தர் சி, விஜய் ஆண்டனி 3 பேர் சேர்ந்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ராட்சச வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. 3 பாம்பு போட்டுங்க. ஏற்கனவே அனகொண்டான்னு சொல்லி வந்து வெச்சு செஞ்சுட்டாங்க. நீங்க இப்ப பொலிப்பு வேற போட்டு திரும்பவும் ஞாபகப்படுத்துறீங்களே. ஒரு டிராகனிஷான ஒரு விஷயம் சார். என்னப்பா இது? ஒரு டிராகன் கலந்த, அந்த மாதிரி எல்லாம் கலந்த ஒரு இது. நீங்க டிராகன் அது டிராகன் போட்டுருந்தா பரவாயில்ல, பாம்பு போட்டு நாம அப்படி வச்சுக்கலாம் சார். சரி, என்ன சொல்ல வரீங்க? 3 டிராகன் சேர்ந்து ஒரு ராட்சச வெற்றி கொடுத்திருக்கீங்க அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்றாங்களாம். இந்த ராட்சச வெற்றிக்கு காரணம் 3 டிராகன்ஸ் யாருன்னா நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்கும்போது மனசுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு. என்னையும் அதாவது சார் இருக்காரு, நான் சொல்லுவோம் சார் வந்து ஏதாவது இப்ப பேசும்போது அவர் பேசினாலும் ஹிட், அவர் பாடினாலும் ஹிட், பேசினா அவரோட ரியாக்ஷன் எல்லாரும் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அவங்கள பத்தி பேசும்போது? அப்படி சார் யா 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 கரெக்ட், தெரியும், அடுத்து சொல்லு. எஸ் எஸ். இன்னும் நம்மள திட்டுறாரா மனசுக்குள்ள, இல்ல நிஜமா ஓகே சொல்றாரா ஒண்ணுமே தெரியுமா? இந்த 3 டிராகனும் நல்லா ஈனு பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருந்தா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். எங்க 3 பேரோட மூட் அப்படியே இருக்கு. ஆமா, கொஞ்சம் சிரிப்பு கம்மியா இருக்குல்ல இதுல. ஆமா, சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆமா, விஜயாண்டி மட்டும் பயங்கரமா சிரிக்குது, மட்டும் பெருசா சிரிக்குதுப்பா. இந்த பம்பு கொஞ்சம் பெருசா. ஏன் சார்? அது நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் விஜயாண்டி. என்ன கேட்டா? ஓகே, நெக்ஸ்ட் மீம் ப்ளீஸ். அரண்மனை 2024's first blockbuster. மதகஜ ராஜா 2025's first blockbuster. சுந்தர் சி சுப்ரீமசி. இத பத்தி சொல்லுங்க சார். அது ஃபர்ஸ்ட் லைன் ஃபேக்ட், உண்மைதான். ஏன்னா போன வருஷம் வந்து கொஞ்சம் அன்பார்ச்சுனேட்லி சினிமா ஃபீல்ட் டல்லா இருந்துச்சு. அரண்மனை வந்து பிகம் ஹியூஜ் ஹிட். பட் அதில் பெரிய ஒரு பிளஸிங் இன் டிஸ்கைஸ் என்னன்னா, அதுக்கப்புறம் தமிழ் சினிமா தூக்கி நிறுத்துறதுக்கு ஏகப்பட்ட படம் வந்துச்சு. ரைட் ஃப்ரம் கருடன், மகாராஜா, ரப்பர் பந்து, சுவான், நிறைய படங்கள் வந்துச்சு. ஸோ மேபி போன வருஷம் ஆரம்பிச்சு வச்சு நிறைய ஹிட் வந்த மாதிரி இந்த வருஷமும் தமிழ் சினிமாவில் நாங்கள் ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். நிறைய ஹிட் தமிழ் சினிமா ஓஹோன்னு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சூப்பர் சூப்பர். விஷால் சார் எதை சொல்லணுமா? இல்ல 2026 நான் டைட்டில் பாக்குறேன், என்ன டைட்டில் வரப்போகுது? துப்பறிவாளன் போட்டுங்க விஷால். போட்டலாமா? 24 வந்து அரண்மனை, மதகராஜா 25, துப்பறிவாளன் வந்து 26. இல்ல, சுந்தர் சாரோட தான் சூப்பரா இருக்கும்.
ஆமா அப்ப சுந்தர் சார் இல்ல அதுவே ஒரு சிம்பிளா இருக்கு பாருங்க. மதகஜராஜா 2. ஓ அதுலயே இருக்குங்கறீங்க. அதுலயே இருக்கு. வாவ் ஓகே ஓகே ஃபைன். சரி அப்ப அடுத்து Finally witnessing my dear lover song after 12 years. Me and my boys at theater. அஞ்சலி நீங்களும் இதுக்கு பதில் சொல்லலாம். பட் அந்த பாட்டுக்கு குரல் வந்து சொந்தக்காரரான விஷால் அதை பத்தி பேசினா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். அவர் பேசட்டும். பட் அது நீங்களும் ஏதாவது ஏன்னா இப்படி ஒரு என்ன சொல்றது ஒரு பிளாக் பஸ்டர் வைரலான ஒரு சாங்க்கு வந்து நீங்க இருந்திருக்கீங்களா ஒரு பாட்டு. சோ why don't you say something? ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் தியேட்டர்ல பாக்கும்போது அந்த சாங்கான அந்த ரியாக்ஷன் இல்ல கிரவுட்ல இருந்து அல்டிமேட். அதுல இதுக்கு முன்னாடி விஷுவல்ஸ்லயும் அது பார்த்தேன். அது நான் அந்த இன்சிடென்ட் அந்த பிளேஸ்ல நான் இருந்தேன். அதனால என்னால வந்து சொல்ல முடியல. பட் என்னால ஃபீல் பண்ண முடியுது ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்றாங்க. அண்ட் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சாங்காக நிறைய ஒரு செக்டர் ஆடியன்ஸ் வந்து படத்துக்கு போறாங்க அப்படின்னு. ஆமா கரெக்ட் தான், உண்மைதான். ஆனா இங்க நான் ஒரு உண்மையை சொல்லணும். நானும் விஷால்லாம் உண்மையாவே வந்து இந்த படத்தோட பிரீமியர் ஷோ ஆடியன்ஸ் பார்க்கும்போது கூட உட்காந்து பார்த்தோம். 12 வருஷம் ஆச்சு. சோ நாங்க அந்த ரியாக்ஷன் தான் பார்த்தோம். அதான் விஷாலோட ஆலம்பர ரேஞ்சில தான் உட்கார்ந்து பார்த்தோம். உங்க மைண்ட் வாய்ஸ்ல இருந்தது விஷால் அவர்களே, உங்க மைண்ட் வாய்ஸ்ல என்ன இருந்தது? இல்ல இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி. ஓகே இந்த ரெண்டு ஜாமான்கள் வந்து உள்ள உட்கார்ந்து டிஸ்கஷன். கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டு, இது வந்து ஒரு கோக்கியான ஒரு லிரிக்ஸ் வேணும், பாவிஜய் எழுதியிருக்காரு. ஒரு பாடகர் வேணும், பாடகர் வந்து ரெகுலர் பாடகராக இருக்கக்கூடாது. அந்த ஆள் ஃபர்ஸ்ட் டைமா பாடி இருக்கணும், அதுக்கப்புறம் இனிமே பாடவே கூடாது. அந்த மாதிரி ஒரு பாடகர் இருக்கணும்னு எனக்கு தெரியாது இந்த மேட்ரு. நான் அப்பதான் டோர் ரொம்ப உற்சாகமா டோர் ஓபன் பண்ணி என்ன பாட்டு கிளைமேக்ஸ் பாட்டுன்னு இவன் தான் சிங்கர். சரி மெரிட்ல நம்மள கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு தோல் தட்டிட்டு சரி ஓகே பாடிடலாம் அப்படின்ட்டு என் குருநாதர் இசை குருநாதர் விஜய் ஆண்டனிக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா அவர் எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்காரு லைஃப்ல. இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் வந்து அவர் எடுத்து எனக்கு கைமாற ஒண்ணு பண்ணா போதும்பா. நீங்க வெளியே யாருக்கு வேணா 30 லட்சம் சார்ஜ் பண்ணுங்க ஒரு பாட்டுக்கு. எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கம்மி பண்ணி கண்டிப்பா ராயல்டி இருக்கு. அவனி பிக்சர்ஸ்க்கு 20,000 rupees கன்செஷன், எனக்கு 10,000 rupees ராயல்டி கண்டிப்பா ரெண்டு பேருக்கு ராயல்டி. ஆனா கனவுலையும் நானும் விஜய் ஆண்டனி நினைக்கல நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் விஷால் மைக்க பிடிச்சி பாடாறதுக்கு முன்னாடியே அந்த குரலை கேட்க கைத்தட்ட போறாங்க. அந்த காட்சியை நாங்க பார்ப்போம். இங்க கனவுல கூட நாங்க நினைச்சு பார்க்கல. இல்லங்க YMCAல நான் கிரிக்கெட் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். ஸ்டாலின் அங்கிளோட கிரிக்கெட் ஆடி இருக்கேன். இளையராஜா சார் 75 ஷோ நடத்தி இருக்கேன். அந்த YMCA இடத்துல வந்து ராஜா என் நண்பன், என்னோட கிளாஸ்மேட், என்னோட நெருங்கிய நண்பன் ஒரு 2 லைன் வந்து பாடு விஷால் அப்படின்னு சொன்னது சத்தியமா கடவுளா வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. என்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வள்ளுவர் கோட்டத்துல கர்நாடிக் சிங்கர்ஸ் எல்லாரும் வந்து நாளை கழிச்சு வந்து தர்ணா பண்ண போறாங்க. அந்த மாதிரி இருக்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் God gives you a lot of experiences as you have to enhance, you have to capitalize on every experience. வெறும் ஆக்டிங் இல்ல வேணா சிங்கிங் எது வந்தாலும் பண்ணும். அது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பண்ணணும்னு என்னோட ஆசை. ஸோ எனக்கு இந்த சாங்குக்கு வந்த ரெஸ்பான்ஸ் வந்து தியேட்டர்ல எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்றாங்க, இது ஏன் வந்து முதல்ல போடல, நாங்க ஃபுல் படம் பார்க்க வேண்டியதா இருக்கு 2வது வாட்டி அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் ஐ டோன்ட் நோ. I should thank Raja, Vijayani and Sundar sir. உங்க வாய்ஸ் இல்லைன்னா இந்த மேஜிக் நடந்திருக்காது. வழக்கமா டிடி என் கான்செர்ட்ல வந்து கடைசி பாட்டு வந்து நாக்கமுக்கா தான் போடுவோம், இல்ல மச்சக்கண்ணி கொம்மா அது மாதிரிலாம் போடுவோம். இந்த தடவை வந்து ஆடியன்ஸ் லாஸ்ட் பாட்டு வந்து விஷாலோட பாட்டுல முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கடைசி பாட்டு வந்து விஷாலோட மை டியர்ல வரும். தமிழ்நாடு மக்களோட விதி. நான் வேணா ஒன்னும் ட்ரை பண்றேன். ஆக்சுவலா இந்த மை டியர்ல வர வந்து நம்ம கர்நாடிக்ல ட்ரை பண்ணோம் சார். ஆடியன்ஸ்க்காக இந்துஸ்தானி ட்ரை பண்றீங்களா? நாளைக்கு வெஸ்டர்ன் கூட பாடுறேன், என்ன வேணாலும் பாடுறேன், வெஸ்டர்ன்ல கூட பாடுறேன், போஜ்பூரியில கூட பாடுறேன். எனக்கு பிரச்சனையே கிடையாது. பாவம் கேக்குறவங்க தான் கல்லெடுத்து அடிக்காம இருந்தா சரி, போலீஸ் கிட்ட சொல்லி அந்த கல்லெல்லாம் பொறுக்கி வெளில தூக்கி போட சொல்லணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா பெரிய ராம்பு போட்டிருக்காப்ல ராஜா. என்ன பேசுறீங்க? நாளைக்கு பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு. அந்த ஸ்டேஜே மிரள போகுது. இல்ல என்னோட முதல் கான்சர்ட்ன்றது என் லைஃப்லயே நான் எதிர்பார்க்கல, சத்தியமா சொல்றேன். என் லைஃப்லயே நான் எதிர்பார்க்கல. இப்படி நீங்க உங்க முதல் கான்சர்ட் ஃபீல் பண்ணிருக்கீங்களா சார்? இல்லப்பா, இந்த வரவேற்பு ஓவர் நைட் நான் இவ்வளவு ஃபேமஸ் எல்லாம் ஆகலப்பா. ஆக்சுவலா ஓகே சார்.
ஓகே எனிவேஸ் தேங்க்யூ சூப்பர். அண்ட் இந்த இதுல வந்துட்டு விஜய் ஆண்டனி சார் உங்களோட கான்சர்ட் வந்து தனி வைபா இருக்கும். ஏற்கனவே சென்னை அது விட்னஸ் பண்ணிருக்கு. ஒன் மோர் டைம் திஸ் இயர் அவங்க விட்னஸ் பண்ண போறாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். நாளைக்கு அது நல்லபடியா நடக்கணும். சூப்பரா பண்ணுங்க. சேயிங் தட் நெக்ஸ்ட் டிராவல் பண்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்க போற எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் நன்றி. இல்லை ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், ஒரு சாரி இது நடுவில் இன்டரப்ட் பண்ணுறேன்னு. இந்த படத்தில் சுந்தர்சி சாரோட குருநாதர் மணிவண்ணன் சார், அப்புறம் மனோபலா சார், அப்புறம் சோனு சூதுக்கு பிஏ நடித்த செட்டி பாபு இறந்துட்டாங்க. அவங்களுக்காக ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த நேரத்தில். இல்லை அதான் கேமராவை பார்த்துடலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு பெரிய நடிகர் மனோபலா சார். விஷால் சார் சொன்ன மாதிரி மனோபலா சார் மட்டும் இல்லை, என் படங்களில் வந்து ஹியூமரில் பெரும் பங்கு வகித்த இன்னும் சில ஆர்டிஸ்ட்லாம் அந்த படத்தில் இருந்தாங்க. நீங்கள் பார்ப்பீங்க, நெல்லை சிவா, செல்லதுரை, இவங்கெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ அருமையான காமெடியெல்லாம் என் கூட பண்ணியிருக்காங்க. நெல்லை சிவா வந்து நீங்கள் கிரியில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவர் வாய்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய காமெடி ஒர்க் அவுட் வச்சு, எப்போ அக்கா வச்சுனா பேக்கரி வாங்கினியாம சொல்லுப்பா அப்படின்லாம் வாய்ஸ் அவர் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு செல்லதுரை. அது போல ஏகப்பட்ட படம் என்னோட படங்கள் நடிச்சிருக்காரு. சாரி நெல்லை சிவா. அதே மாதிரி செல்லதுரை தலைநகரம் படத்தில் சொல்லுவார், நீ சென்னைக்கு போய் தெரு தெருவா சுத்துற காலம் வரலாம் என்ன வரும். அந்த மாதிரி ஒரு மாபெரும் அற்புதமான நடிகர்கள். அவங்களாம் வந்து பெரிய லைம் லைட்டுக்கு வராமே வந்து அவங்க நம்மளுக்கு பிரிஞ்சது வந்து ஒரு வருத்தமான விஷயம். அதே மாதிரி மனோபலா சார் இந்த 12 வருஷத்துல எப்ப பார்த்தாலும் என்கிட்ட அவர் கேட்கிற கேள்வி, வேற எந்த படத்துல நடிச்சாலும் கூட என்கிட்ட அவர் கேட்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா, எப்படா மதகஜராஜா வரும். ஏன்னா அவர் வந்து இந்த படம் வந்தா பெரிய நம்பிக்கையில் இருந்தார். அவர் வந்து ஒரு சோலோ காமெடினா டாப்புக்கு வந்து ஒரு வாரம் ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு, எப்பவும் கேட்டே இருப்பாரு. பட் துரதிருஷ்டவசமா தமிழ்நாட்டு மக்களே வந்து அவரை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அதை பார்த்து சந்தோஷப்பட அவர் இல்லை. அதான் ஒரு ஃபீலிங்கா இருக்கு. உண்மையாவே டைம் டிராவல் தான். மணிவண்ணன் சார் ஆகட்டும், மனோபலா சார் ஆகட்டும், சிட்டி பாபு, செல்லதுரை, நெல்லை சிவா, இவங்களாம் திரும்பி பார்க்கும்போது ஒரு நாஸ்டாலஜிக் அந்த ஃபீலிங் தான் வருது. எங்க இருந்தாலும் அவங்களுக்கு என்னோட ராயல் சல்யூட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். வாட்சிங் எம்ஜிஆர் ஜஸ்ட் டு see these three on the same frame. ஆனா சும்மா சொல்ல, நிஜமாவே உங்க இது வந்து விஷால் தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், அந்த உட்காந்து 3 பேர் பேசுற டாபிக் இருக்கு பாத்தீங்களா, இவங்க 3 பேரோட ஒரிஜினல் கேரக்டர் இது. அவங்க 3 பேர் பேசிக்கிறது இப்படிதான் பேசிக்குவாங்க, நம்ம உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி படத்துல மட்டும் இல்லாம ரியல் லைஃப்லயும் ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்பெஷலி ஆர்யா, சமயத்துல வந்து ஆர்யா விஷால் கூட பண்ண சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு நண்பன் இருந்தா போதும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா வந்து ஆர்யா நிறைய பண்ணாரு. சோ இனி விஷால் தான் இல்ல, இது நாங்க 3 பேர் வந்து ஒரு படம் இன்னொரு படம் நடிச்சோம். அதுல இவங்க அவங்க பேருன்னா கவர்ச்சி நடிகை ஷகிலா. நான் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் வருவேன். வாசுதேவன் நினைக்கிறேன். ஐ திங்க் விஎஸ்ஓபி ராஜேஷ் படம். அதான் நான் சொல்றேன், நாங்க 3 பேர் சேர்ந்தோம்னா வந்து அவர் சொல்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா வந்து நாங்க சொல்லுவோம் டைலாக் அவருக்கு, சார் நாங்க இப்படி பேசிக்கிறோம். நாங்க இவன் ஜானி வந்து ஒரு 250 படத்துல கெஸ்ட் அப்பியரன்ஸா பண்ண படத்துல ஒரு படம் இந்த படம். இல்ல அவன் வந்து யார் கூப்பிட்டாலும் வந்து நண்பன் வாடா ஒரு சீன் வந்து நடினா சைக்கிள் எடுத்தது கிளம்பி போயிடுவான், வந்து நடிச்சிருவான். இதை செய்ய மாட்டான். ஆக்சுவலா ஜெய்சங்கருக்கு அப்புறம் இல்ல மனோரமா அம்மாவுக்கு அப்புறம் அதிகமா படங்கள் நடிக்க போற நடிகன் வந்து இவன் தான் நினைக்கிறேன், ஆர்யா. ஆக்சுவலா இந்த சீன் வந்து பர்டிகுலர் சீன் நாங்க ஹைதராபாத்ல ஷூட் பண்ணோம். பண்ணி முதல் நாள் திடீர்னு பிளான் பண்ணோம், இந்த மாதிரி கெஸ்டோட அவர் வந்தா நல்லா இருக்கும், ஹீரோ யாராச்சும் தான் நல்லா இருக்கும்னு. இப்போ அப்போ எனக்கு ஆர்யா பழக்கம் இல்லை. அப்போ அவன் விஷால்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஆர்யா வந்தா நல்லா இருக்கும், எனக்கு பழக்கம் இல்லை, நீங்க ஒரு வார்த்தை பேசுங்களேன். அவன் யாரு கூப்பிட்டாலும் வருவான், சார் நீங்க கூப்பிடுங்க. ஆனா அதே மாதிரி சச்ச ஒரு ஜெம் சொன்னோன்னா இல்ல சார் நான் வரேன். என்னோட கடவுள் கொடுத்த ஒரு பொக்கிஷன் இது வந்து. அது அவர் சொன்ன மாதிரி வந்து இவர் ஒரு பொக்கிஷன் மாதிரி, இது ஒரு பொக்கிஷன் மாதிரி,
ஆர்யா வந்து it's a blessing to have something like that in life. நீங்க எதுவும் சொல்லிட்டு இருந்தீங்க சார் சுந்தர் சார் நீங்க அதான் சொல்லிட்டு ஓகே தேங்க்யூ ஸோ மச். நானே வந்து அப்ஜெக்ட் பண்றேன். சுந்தர் சி at the age of 56 ஜாலியான டைப், எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு மனுஷன் இன்னும் அப்படியே இருக்காப்ல. இல்ல இந்த மீம் நான் கடுமையா அப்செக்ட் பண்றேன். ஓகே ஏஜ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா போட்டுருவாங்க, இது தேவையில்லை. 36 வந்து 56 ஆகிட்டு லைன் மட்டும் எடுத்துட்டோம்னா ஆமா. he is actually the most good looking directors in one of the 36 வந்து 56 ஆகிட்டீங்க. அப்பா அது printing டாக்டர் கிட்ட போறதை விட சுந்தர்சியோட படம் இல்ல நடிச்ச இது மட்டும் எனக்கு பவர் இருந்துச்சுன்னா எடிட் பண்ணிடுவேன். edit பண்ணிடுங்க. பரவாயில்ல சார், உங்க பவரை யூஸ் பண்ணி நாங்க மிஸ்யூஸ் பண்றோம் உங்க பவர். நல்ல வேலை குஷி இல்லைங்க. நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். சேம் அதேதான். இது வந்து ஏகமனதோட எல்லா ஆடியன்ஸும் படிக்கிறது இல்லையா? ஆமா, எல்லாரும் இதுல ஒருத்தர் இருக்காரு, இதுல பெரும் பங்கு பாத்தீங்கன்னா அங்க வெங்கட் இருக்காரு. ஆமா, அந்த காமெடி கவுண்டர்ல வந்து பெரும் பங்கு வந்து அவரோட இருக்கு. அது வாழ்த்துக்கள், அது பெரிய பெரிய தூணா இருந்திருக்கு படத்துல, பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் சார். சந்தானம் சார் அண்ட் மனோபாலா சார், இவங்களோட காம்பினேஷன் வந்து அகைன் ஒரு அசுர வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் அப்படி சொல்லியிருக்காங்க. இதுல எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, இந்த 5ல் 3 வந்து என்னோடது காம்பினேஷன். உங்க படம் அது வந்து ஆம்பளை கலகலப்பு அண்ட் ஆஃப் கோர்ஸ் மதகஜராஜா. அவருக்கு என்னன்னு தெரியல, அவரு மனோபலாவை பார்த்தாலே சந்தானத்துக்கும் வெங்கட்டுக்கும் குஷி ஆயிடுவாங்க. ஒரு படத்துல வந்து புகையில இருந்து ஒரு புகை பாம்பு வெடிச்சிடும், ஆம்பளைல பாம்பு வெடிச்சோம், அந்த புகையில இருந்து வருவாரு. அதுக்கு ஒரு டயலாக் இவர் போட்டுப்பாரு, வழக்கமா பீடியில இருந்தா புகை வருது, புகையில இருந்து பீடி வருது. மனோபலா சாரை பார்த்தாலே வந்து அவ்வளவு பஞ்சு. இன்னொரு சந்தானம் வந்து ஒரு எழுதி வச்சிருப்பாரு. சந்தானத்துக்கு ஒரு பழக்கம் இருக்கு. சந்தானம் வந்து அவரோட ஒர்க்கு பாத்தீங்கன்னா அசாத்தியமான உழைப்பாளி. ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் எழுதி வச்சிருப்பாரு. இந்த ஆர்டிஸ்ட் நடிக்கும்போது கவுண்டர் போடுறதுக்கு மனோபலா சாருக்கு ஒரு தனி புக்கே வச்சிருக்காரு, மனோபலா சார் கவுண்டர் பண்றதுக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். என்னோட படம் அந்த லிஸ்ட்ல ஒரு 5ல் 3ல் இருக்கு. ஓகே, தி லாஸ்ட் ஒன் 2 படம் இருக்கு சார். அந்த ஆமா, அஞ்சலி ஒரு 2 இருக்கு. அஞ்சலி போட்டோ வரல, அதனால அஞ்சலி போட்டோ 2 இருக்கு, போட்டுக்கலாம் சார். நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். கண்டிப்பா சார். பிலீவ் இன் சுந்தர் சி சுப்ரமசி இருந்து ஸ்டேஜ்ல இருந்தாப்லன்னா அதே மாதிரி சொல்லியிருப்பாப்ல நம்ம ஆளு. இவர் வந்து ஐ திங்க் ஐ only introduced him in Timuru. When he came, we wanted him in different phase. So இவரு வர வச்சோம். விநாயக் he's got something, everyone will have some kind of magic. அழகா இருக்கணும் அப்படியெல்லாம் இல்லை, அந்த டேலண்ட் வந்து காட்டுறது ஒரு விதம் இருக்குல்ல. வந்தாலே ஜெயிலர் படத்துல வந்து கலக்கிட்டாப்ல. சுந்தர் சி சுப்ரமசி and his legacy will continue. Thank you. Very well said. ஆனா என்ன இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன, தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம கேரளாலயும் பெரிய வெற்றி நடை போட்டு இருக்கு படம். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு சேட்டன்மார் ரசிச்சிட்டு இருக்காங்க படத்தை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஸோ we've come to the end. இப்போ வந்து சுந்தர் சார் அண்ட் விஷால் சார் ப்ளீஸ் ஸ்டே பேக். நீங்க 2 பேரும் ப்ளீஸ் யூ கேன் டேக் a seat. சீஃப் கெஸ்டா இருப்பாங்க. அது போக படத்தில் நடிச்ச ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், ப்ரொடியூசர்ஸ் தவிர நான் என்னை பொறுத்தவரை என்னோட சீஃப் கெஸ்ட் பிரதம விருந்தாளிகள் எப்பயும் பார்த்தீங்கன்னா பத்திரிகை மீடியா சகோதர சகோதரிகள் தான். ஸோ எல்லாருக்கும் பெரிய வணக்கம். எனக்கு தெரிஞ்சு நான் எந்த படத்துக்கு வந்து ஒரு சக்ஸஸ் மீட் வச்சதே கிடையாது. ஏன்னா படம் ஆனவர்கள் நல்லபடியாக ஓடினா நான் அடுத்த படத்துக்கு மூவ் ஆகி போயிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து அரண்மனை 4 கூட எல்லாம் கேட்டாங்க, பண்ணல. பட் இந்த படம் அது எல்லாத்தையும் மீறி ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கு. ஏன்னா இது வந்து மற்ற படங்களை விட ஒரு ஸ்பெஷல். ஒரு 13 வருஷம் கழிச்சு நிறைய பேர் இண்டஸ்ட்ரியே நிறைய பேர் சொன்னாங்க 13 வருஷம் வச்சு இந்த படம் வருது, என்ன பெரிய சாதிச்சிட போகுதுன்ட்டு. ஆனால் வந்து மக்களுக்கு வந்து இந்த படத்து மேலே நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த படத்தோட நான் அனௌன்ஸ் பண்ண உடனே அவங்க கொடுத்த ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா மைண்ட் ப்ளோயிங். இந்த நேரத்தில் அந்த படம் வெளிவர முக்கியமாக காரணமாக இருந்த சில பேருக்கு நான் நன்றி சொல்லணும். முக்கியமாக தயாரிப்பாளர் மனோகர் பிரசாத் சார். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் முழுமூச்சாக ஒர்க் பண்ண மனோகர் பிரசாத் சார். படத்தை பார்த்தோன்னு பிடிச்சி அதுக்கான முயற்சிகள் எடுத்த திருப்பூர் சுப்பிரமணியன் சார்.
அதுக்கப்புறம் இந்த படத்தை நாங்கள் வெளிக்கொண்டு வரணும்னா சில விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் கேட்ட உடனே ஒரு வார்த்தை பேசாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்த ஏசி சண்முகம் சார், என் தம்பி ஏசிஎஸ் அருண்குமார் அவர்கள், உறுதுணையாக இருந்த திரு மதன் அவர்கள், எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோட மிகப்பெரிய நன்றி பார்த்தீங்கன்னா, நான் அதான் தெய்வங்கள்னு சொல்கிற ரசிகர்கள். படம் ஆரம்பத்திலேருந்து இந்த படத்துக்கு அவங்க கொடுத்த ஆதரவு, அதுக்கு சப்போர்ட்டாக துணை நின்ற மீடியா, சோஷியல் மீடியா, பத்திரிகை சகோதரிகள், பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்ன வார்த்தையே இல்லாம தான் தடுமாறேன். ஏன்னா இந்த படம் ஜெயிக்கும்னு நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றி, இவ்வளோ பெரிய ஆதரவு, அதாவது என் கேரியரில் நான் சொல்கிறேன், என் படம் இல்லை மற்ற படங்களும் சேர்த்து இந்த மாதிரி வந்திருக்குமான்னு தெரியல. 100க்கு 99.99% வந்து பார்த்தவங்க எல்லாருமே இந்த படத்தை ரசித்து ரொம்ப பாராட்டி பேசும்போது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. போன இன்டர்வியூ நான் கூட நான் சொல்லியிருந்தேன், எனக்கு திருப்பி கொடுக்க முடிஞ்சது என்னோட நன்றியும் சில சொட்டு கண்ணீரும் தான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும், ஏன்னா அது கொஞ்சம் ஷூட்டிங்கே ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. நான் நிறைய தடவை சொன்ன மாதிரி என் குருநார் மணிவன் சார், மனோகரா சார் எல்லாம் நிறைய நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மெயினாக நடித்த ஹீரோயின்ஸ் 2 பேரும் 13 வருஷம் கழிச்சும் இன்னும் அழகா கிளாமரஸாக ரசிகர்களோட கனவு கன்னியா வளர அளவுக்கு அருமையாக இருக்கிற அஞ்சலி அண்ட் வரு, 2 பேருக்கு தேங்க்ஸ். இதில் என்னன்னா, வரு லாஸ்ட் மினிட்ல தான் அந்த ஷூட்டிங் வந்தாங்க. ஆக்சுவலாக ஒரிஜினலாக வேற ஹீரோ நடிக்க வேண்டிய கேரக்டர். நாங்களாம் ஷூட்டிங் காரைக்குடி போயிட்டோம். நாளைக்கு அந்த ஹீரோயின் வரணும். டியூ டு சம் ரீசன்ஸ் கொஞ்சம் டேட் இஷ்யூ ஆச்சு, ஒரு வாரம் தள்ளி வர மாதிரி. பட் எங்களால் அந்த ஒரு வாரம் எல்லாம் காம்பினேஷன் இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு ஐடியா கேட் பண்ணி வரு கேட்டோன்னா உடனே ஸ்போர்ட்டிவாக ஒத்துக்கிட்டு வரு வந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு வரு. அப்புறம் என்னோட லக்கி ஹீரோயின் அஞ்சலி, கலகலப்பு சூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் மதகாஜ ராஜா, 2 பிளாக் பஸ்டர் மூவிஸில் என்னோட ராசியான ஹீரோயினாக ஒர்க் பண்ண அஞ்சலி. எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்ஸ் ஒரு ஒர்க்கிங் ஜோன் அஞ்சலி கூட இருக்கு. ஏன்னா ஒரு டைரக்டரா நம்ம சொல்றதை நம்பி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணும்பொழுது அது ஹீரோக்கள் கூட எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்திருக்கு. கார்த்திக் சார், விஷால், இவங்கெல்லாம் முழு மூச்சா நம்பி இறங்குவாங்க. ஓகே, அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம என்ன சொன்னாலும் ஒத்துக்கிட்டு இறங்குவாங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் தான் நமக்கு பெரிய பூஸ்டர். அந்த கான்ஃபிடென்ட்டே நமக்கு கொஞ்சம் பயம் வரும். ஐயோ இவ்வளோ நம்பி நம்மளை பண்றாங்களே, நம்ம அவங்களுக்கு கரெக்டாக ரிசல்ட் கொடுக்கணுமே, அந்த பயம் ஒன்று வரும். அப்படி இல்லாம ஒரு டைரக்டரோட ப்ரொஃபஷனில் தலையிட்டான்னு வைங்களேன், ஓகே நீங்க சொல்றீங்க நான் செய்யறேன்ட்டு நம்ம பொறுப்பு ஷேர் ஆயிருது. வேற அந்த டைரக்டர் நம்பி, நீ ஓகே சார் நம்பி வரோம், நீ நல்லபடியா பண்ணுங்கிற போது எங்களோட பொறுப்பு அதிகமாக கூடியிருது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அஞ்சலி, சில ஹீரோயின்ஸ் தான் நம்ம என்ன சொன்னாலும் நம்பி, ஒரு படத்துல ஆத்துல குதிக்க சொன்னா குதிச்சுட்டாங்க உண்மையாவே. அந்த மாதிரி ஒரு நம்பி இறங்குற ஹீரோயின். வெறும் அழகு மட்டும் இல்லாமல் திறமை இருக்கிறதுனால தான் இவ்வளோ நாளாக, ஏன்னா அவங்க ஒரு சின்ன பொண்ணா நான் முதல்ல அவங்க கூட ஒர்க் பண்ணேன். லாங் ஆகும், என் வயசை சொல்லி என்ன டேமேஜ் பண்ண மாதிரி, அது 2 வருஷத்தை நான் சொல்லலை. அப்போ ஆரம்பிச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு டாப் ஹீரோயினாக இருக்கிறாங்க. கங்க்ராட்ஸ் அஞ்சலி, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த கோஆபரேஷன் யூ கிவன் டு திஸ் மூவி. தேங்க்யூ. அப்புறம் சந்தானம் நான் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ரிலேஷன்ஸ் எக்கச்சக்கம். இதுக்கு முன்னாடி நான் போன இன்டர்வியூ கலகலப்பு ஒரு 5 நாள் தான் பண்ணாரு. தியா வேலை செய்யணும் ஒரு 6 days. பட் இந்த படம் படம் ஃபுல்லா எக்ஸப்ட் ஃபைட் சாங்கை தவிர படம் ஃபுல்லா விஷாலோட ஒரு டிராவல் பண்ணாரு. அது ஒரு ரிசல்ட் இப்போ சூப்பரா வந்திருக்கு. சந்தானம் அண்ட் சோனு சூட். இன்ஃபேக்ட் சின்ன இந்த இடத்துல மெட்ராஸ் ஷூட்டிங் தரங்கள் வரும்போது ஐ வாண்ட் டு தேங்க் அதர் ஒன் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் மிஸ்டர் கிரண், மனோர் சாரோட ஹைதராபாத்ல எல்லாம் அவரு. இங்கேருந்து 2 நாள் ஷூட்டிங் அங்கே போய், இங்கே பார்த்தீங்கன்னா கேப் விட்டு பார்த்தா ஷூட்டிங் என்னால் ஒரு கோவையை முடிக்க முடியல. மனோர் சார்ட்ட போய் சொல்லி 2 நாள் தான் சார் ஷூட்டிங் ஹைதராபாத்ல. அங்கே போய் உட்காந்து ஒரு கண்டினியூஸாக 30 நாள் 35 நாள் இருந்து படத்தை நாங்கள் முடிச்சுட்டு வந்தோம். கிரண் சார் இன்னும் எவ்வளோ நாள் சார் ஷூட்டிங் 2 நாள் சொல்லிட்டு படத்தை முடிச்சுட்டு வந்தோம். ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் தேங்க்ஸ் டு கிரண் சார். அதுக்கப்புறம் என்னோட பில்லராக கூட சப்போர்ட் பண்ண வெங்கட், அப்புறம் சூப்பராக பண்ண ரிச்சர்ட், ஸ்ரீகாந்த், அப்புறம் எப்பவுமே
ஒரு வாரம் நாங்கள் வந்து கம்போசிங் மட்டும் உட்காந்தோம். இப்போ அந்த பாட்டோட வைப்பு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என்ன ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு விஜய், தேங்க்யூ விஜய். அதே மாதிரி சிக்குபுக்கு ரயில் வண்டி, அந்த சிக்குபுக்கு ரயில் வண்டி வந்த கதையை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கதை. நானும் விஜயும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். பக்கத்துல அவர் இன்ஜினியர் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஒரு சாங் கேட்டுச்சு. என்ன விஜய் நல்லா இருக்கே சாங்? இல்லை சார் வேற படத்துக்கு போட்டேன், அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. ஐயோ நல்லா இருக்க, ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி பார்த்தா அந்த சாங் சூப்பராக இருந்துச்சு. விஜய் என்ன இப்படி ஒரு அருமையான சாங் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அப்படி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி தான் அந்த பாட்டு. இப்போ வந்து எல்லா திருவிழாலையும் அந்த பாட்டு ஒலிக்காத இடமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஜய் ஆண்டனியோட இது. அப்புறம் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ், இப்படியெல்லாம் ப்ரொடக்ஷன் அமையறதுக்கு உண்மையாகவே டிலே ஆச்சுங்கிறது வேற விஷயம். பட் ப்ரொடக்ஷனில் வந்து அந்த படம் பண்ணிட்டு இருக்க போது ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு இது வேணுமா, இது தேவையா, செலவு கம்மி பண்ணுங்க, அந்த ஆர்டிஸ்ட் எதுக்கு, கதை இப்படி இருக்கா, சீன் இப்படி இருக்கா, ஒரு வார்த்தை கேட்கல. மேன்மக்கள்ங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் சைடில் வந்து எனக்கு அப்படி ஒரு நான் கேட்டதெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் பேனர். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, அன்பார்ச்சுனேட்லி சின்ன ஒரு கேப் வந்துச்சு. கேப்புக்கு அப்புறம் தே ஆர் கம்மிங் பேக். இந்த படம் மறுபடியும் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸோட கொடியை பறக்க வைக்கணும்னு நம்புறேன். மனோஜ் சாருக்கு ரெக்வெஸ்ட், யூ ஹேவ் டு டூ லாட் ஆஃப் மூவி சார், யூ ஆர் கம்மிங் பேக். இது கம்மிங் பேக் இல்லை, ஒரு சின்ன நீங்க ஒரு கேப் எடுத்துக்கிட்டீங்க அவ்வளவுதான். ஏன்னா உங்களை மாதிரி பெரிய பேனர் வரும்போது எவ்வளவோ டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து ஒர்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நிறைய நல்ல படங்கள் வரும். சினிமாவை தெரிஞ்சு சினிமாவை ரசிச்சு சினிமா பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இன்னவே நான் விஷால் சார்பாக சொல்லிக்கிறேன், வில் பி ஸோ ஹாப்பி. ஐ திங்க் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸோட மறுபடியும் ஒரு என்ட்ரி பெரிய லெவலில் வர்றதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக மதகஜா இருக்குன்னு நம்புகிறேன். எல்லாத்துக்கும் அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம், என் தம்பி. இந்த மனுஷன் பட்ட கஷ்டத்துக்கு வந்து வெளியில சொல்லாத எவ்வளோ விஷயம் இருக்கு. இவரு வாங்க போனதான் பேசுவோம், ஆனா உரிமையா இப்ப சொல்லணும். இவன் பட்ட கஷ்டம் அவ்வளவு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. யூ ஒன்ட் பிலீவ், எனக்கு ஒரு நாள் வந்து வெளியில ஆட்டி அது வரைக்கும் சொல்லாத தகவல். இவர் டிரைவர் ஃபோன் பண்றாரு, சார் மயங்கி விட்டார் கார்லன்ட்டு. அவசரமா போய் பார்த்தா அந்த 6 அடி உருவம் ஒரு கார்ல மயங்கி கிடக்குது. அவ்வளோலாம் அதுக்கு காரணம் எல்லாம் விட்டுருவோம். அந்த மாதிரி பல கஷ்டங்கள். அதே மாதிரி அந்த படம் பண்ணும்போது அந்த உடம்பு வருத்திக்கிட்ட ஒரு பட்ட கஷ்டம் எல்லாம் இப்போ இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறது. விஷால் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் இது வந்து நம்ம உண்மையா உழைச்சி சின்சியரா நம்மளோட ஃபுல் எஃபெக்டை போட்டா கண்டிப்பா ஆண்டவனும் மக்களும் நம்ம கைவிட மாட்டாங்கிறதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய உதாரணம். இது வந்து மேக்சிமம் இந்த படத்தோட வெற்றியோட சந்தோஷம் விஷாலோட சின்சியாரிட்டிக்கு, விஷாலோட உழைப்புக்குன்னு நான் வந்து சத்தியமா சொல்லுவேன். தேங்க் காட். ஏன்னா இந்த படத்தோட வெற்றி வந்து விஷாலுக்கு மார்க்கெட் ஆசிடிஸ் நல்லா இருக்கு, அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த வெற்றி என் தம்பிக்கு ஒரு பெரிய மருந்தா அமைஞ்சிருக்கு. ஐ எம் சோ ஹாப்பி. 15 நாளைக்கு முன்னாடி நாங்க பட்ட வேதனை எங்களுக்கு தான் தெரியும். என்னென்னமோ சொன்னாங்க. ஐ நோ விஷாலோட இதுக்கு வந்து 2 நாள் கம் பேக் அகைன்ட்டு. அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து நிற்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. மதகஜராஜோட வெற்றியோட சந்தோஷம் எல்லாம் என் தம்பிக்கு போய் சேரணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் எல்லாத்தோட முக்கியமா என் தெய்வங்களாகிய ரசிகர்கள் மக்கள் மிகப்பெரிய நன்றி. கூட்டமாக படத்தை நான் பார்த்து தேட்டர்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோ கூட்டம் கீழே உட்காட்டும் போது நாங்கள்லாம் அவங்களுக்கு கைமாறு பண்ணோன்ட்டு தோணும். அவங்க எங்களை நாங்கள் ஒவ்வொரு சோறும் வந்து அவங்க போட்ட என்ன சொல்லலாம், எங்கள் உழைப்பு போட்ட கருணைன்னே சொல்லலாம், அப்படி வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இந்த தருணத்தில் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். யாராச்சும் விட்டு போயிருந்தா மன்னிச்சுக்கோங்க. எல்லா தேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. இது வந்து ஒரு சக்ஸஸ் மீட்டிங் இல்லை, இது வந்து நன்றி மீட்டிங் இது. ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. உங்களோட சப்போர்ட் என்னன்னைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி நன்றி நன்றி. Vishal sir, please go ahead. எல்லோருக்கும் டிடி என்ன சார் மறுபடி யூடியூப்ல வைரல் வீடியோ வந்துருமா? கேக்குது. கொடுக்க மாட்டோம். ஜோக்ஸ் அபார்ட், இந்த ஒரு பொதுவா ஒரு எர்த்குவேக் நடந்தா
ஒரு நாள் ஒரு நியூஸ் வரும், பேப்பரில் வந்து ஒரு துண்டு நியூஸோ ஒரு நியூஸ் வரும், அடுத்த நாள் மறந்துடுவாங்க. ஆனால் விஷாலோட நடுக்கம் வந்து வேர்ல்டு வைடு ரீச் ஆகி உங்களால் வந்து எனக்கு வேர்ல்டு வைடு வந்து எனக்கு வந்து விஷால் நல்லா இருக்கணும், விஷால் மறுபடியும் வந்துடணும், விஷால் ஹெல்த்துக்கு என்ன பிரச்சனை, விஷால் இப்படி பார்த்ததே கிடையாது, விஷால் மறுபடி he should come back அப்படின்னு வேர்ல்ட் வைட், ஐ எம் நாட் ஜோக்கிங், வேர்ல்ட் வைட் சர்ஜன்ஸ், ஜட்ஜஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ், கனடாலேருந்து சம்பந்தமே இல்லாமல், யூஎஸ்லேருந்து சம்பந்தமே இல்லாமல் சினிமா பார்க்காத ஒரு கூட்டம் என்னாச்சு விஷாலுக்கு, விஷாலோட ஹெல்த், he should come back இப்படி பார்த்ததே கிடையாது, நிறைய பேர் கண்ணீர் விட்டுருக்காங்க, they have cried for me. அந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் இருக்கும்போது, அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நான் உணர்ந்தேன். ஒரு விஷயம், எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க, நேசிக்காதவங்க என்னை நேசிக்க ஆரம்பிச்சாங்க, பிடிக்காதவங்க என்னை பிடிக்க ஆரம்பிச்சாங்க, நடிக்காதவங்க எனக்கு வந்து ஊக்கம் கொடுத்தாங்க, பொதுமக்கள் வந்து சம்பந்தமே நம்ம வந்து ஒரு கோயில் வாசல்ல பூக்காரி அம்மா கேட்டுச்சு, தம்பி உடல்நிலை நல்லா இருக்கான்னு. நல்லா இருக்குமான்னு. ரோட்ல பிறக்கிற ஒரு அம்மா, பொதுவாக வந்து என் கையில காசு இருந்தா நான் கொடுத்துருவேன். ரோட்ல போற ஒரு அம்மா, அதான் ரோட்டு அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டு பிறக்கிற அம்மா வந்து, தம்பி என்னப்பா ஆச்சு உனக்கு, இந்த மாதிரி கண் கலங்கிட்டேன். இது வந்து உண்மையிலே நான் வீடு வீடா போய் கேட்டிருந்தா என்ன பிடிக்குதான்னு கேட்டிருந்தா கூட ஒரு இட்ஸ் நாட் பாசிபிள். 40 வருஷம் ஆனா கூட இட்ஸ் நாட் பாசிபிள். ஆனா உலகம் முழுக்க எல்லாரும் வந்து விஷால் நல்லா திரும்ப வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பாருங்களேன். எனக்கு அதான் என் அண்ணன், நான் எப்பவுமே உரிமையோட சொல்றது, என் டார்லிங் குஷ் ஓட புருஷன், என் அண்ணன் சுந்தர் சார்லேருந்து ஆர்யா, அவன் வந்து ஐ டோன்ட் நோ, ஐ வாஸ் இன் டியர்ஸ். எல்லாருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க, இப்படி ஒரு நண்பர் கிடைக்கிறது வந்து ஒரு பாக்கியம். நான் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கேன், அவனை வந்து ஒரு நண்பனா கிடைச்சது. வாசுகிக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். உண்மையிலேயே சொல்றேன், அந்த ஃபங்க்ஷன்ல வந்து டாக்டர்ஸ் told me not to go for the function. They told me you are trembling, you have severe fever, it's more than 103, you are trembling. நான் ஒரே ஒரு விஷயம், எனக்கு வேஷ்டி சட்டை மட்டும் கட்டி கொடுங்க, நீ கேட்க மாட்டேன், சொன்னா கேட்க மாட்டேன். நான் கண்ணாடி முன்னாடி போனேன், என் கண்ணாடி முன்னாடி ஒருத்தர் தெரிஞ்சாது, சுந்தர்சி. 12 வருஷம் நாங்கள் 2 பேர் வந்து ஒவ்வொரு வருஷம் பேசிப்போம், இந்த வருஷம் இந்த படம் வந்தால் சூப்பராக இருக்கும் ஜி, என்ன பண்ணுறது சார், இப்போ பரவாயில்ல அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். 12 வருஷம் வந்து எனக்கு ஊக்கம் கொடுத்தாரு. நான் when I felt bad because I gave my heart and soul. ஒரு நடிகன் வந்து விஜய் ஆண்டனிக்கு தெரியும், ஒவ்வொரு படத்துக்கு நாங்கள் எவ்வளோ உழைப்பு கொடுக்குறோம். சண்டைக்கோழிக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம் மதகஜராஜா. ஒவ்வொரு வருஷம் எனக்கு ஊக்கம் கொடுப்பாரு, கவலைப்படாதீங்க ஜி, எப்போ வந்தாலும் ஜெயிக்கும்னு. ஆனால் உண்மையிலேயே இந்தியன் ஃபிலிம் ஹிஸ்டரியில் 12 வருஷம் கழிச்சு ஒரு படம் வந்து மெகா பிளாக் பஸ்டர் ஆனது இந்த படம் தான். இது நான் பதிவு பண்ணிக்கிறேன். It should go in the book of records. ஏன்னா 4-5 வருஷம் ரிலீஸ் ஆகாத படங்களே வந்து they'll trash it. ஜனங்க வரமாட்டாங்க. It is unbelievable. 12 years கழிச்சு எல்லாரும், it's by God's grace we are all looking the same, I think. 12 வருஷம் கழிச்சு ஜனங்க வந்து தியேட்டருக்கு இப்படி கோலாகலமா ஒரு, அதாவது கடவுள் சொல்லியிருக்காரு, பொறு மொத்த படங்கள் பண்ணிட்டு போ, சுந்தரம் நீயும் வேற படங்கள் பண்ணிட்டு போ, வரும் நான் ஒரு தேதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதி கொடுத்தாரு, 9 நாள் லீவ் வச்சு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம உழைக்கிறோம், திடீர்னு சில நேரத்தில் அந்த படம் வரலன்னா ஒரு ஆதங்கம் இருக்கும் எல்லா நடிகர்களுக்கும்.
பட் ஐம் ரியலி ஹாப்பி டுடே. எனக்கு வந்து எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க, எத்தனை பேர் எனக்காக வந்து வேண்டிக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து என்னை லவ் பண்றாங்க. இட் இஸ் பிளெஸிங். இட் இஸ் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். உண்மையிலே நான் அதான் ஒன்று சொல்றேன். ஒரு விஷயம் உங்க எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு ஸ்கூல்ல படிக்கும்போது டீச்சர் ஏதாவது திட்டினா வந்து அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுவாங்க. டீச்சர் கிட்ட ஏதாவது பாடம் சரியா புரியலன்னா டவுட் கேட்போம். அதே மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்றோம்னா அந்த பொண்ணை எப்படி என்ன லவ் லெட்டர் எழுதுறோன்னு ஃப்ரெண்டு கிட்ட டவுட் கேட்போம். அதே மாதிரி தயவு செஞ்சு இனிமே ஏதாவது நடிகைகளோ அவங்க வாழ்க்கையை பத்தி ப்ரொடியூசர்ஸோ டைரக்டர்ஸோ இந்த சினிமா இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஏதோ ஒரு விஷயம் இருந்தா தயவு செஞ்சு ஒரு ஃபோன் கால் தான். ஐ எம் ஜஸ்ட் ஒன் ஃபோன் கால் அவே. இல்லைன்னா என் மேனேஜர் இருக்காப்ல, இல்லை எப்படி அவைலபிள். ஒரு ஒரு டவுட் இருந்தா கேட்டு நீங்க என்ன வேணாலும் எழுதிக்கலாம். உங்க கற்பனைகள் எல்லாம் இயக்குநர்கள் கொடுத்துருங்க. இயக்குநர்கள் தான் அந்த கிரியேட்டிவிட்டி வேணும். உங்க கிரியேட்டிவிட்டி வந்து நீங்க உங்களோட வச்சுக்கோங்க. விஷாலுக்கு வந்து போதைக்கு அடிமை ஆயிட்டாப்புல, நரம்பு தலை வச்சு அப்புறம் டாக்டர் வேற பேட்டி கொடுத்தாரு. அந்த டாக்டரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா அந்த டாக்டர் பேட்டி கொடுத்திருக்காரு. ஆனா எல்லாரும் வந்து பயங்கரமான ஒரு கற்பனை உலகத்துக்கு கொண்டு போய் அதுல ஒரு பாசிட்டிவிட்டி என்னன்னா எனக்கு காட்டி கொடுத்தது ஒரு விஷயம், how many people love me. So I really thank those people even though they wrote whatever they wanted. I'll start with Sundarsi. Sundarsi சாரோட நான் ஏன் படம் பண்றேன்னா, எனக்கு ஹாஸ்பிட்டலோ இல்லை டாக்டர் கிட்ட போறது பயம். சுந்தர்சி சார் படம் பண்ணா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து குணமாயிடும். ஹெல்த் சூப்பரா இருக்கும், மென்டல் ஹெல்த் சூப்பரா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஆம்பளை ஆகட்டும், மதகஜராஜ் ஆகட்டும், அந்த 60 நாள் 80 நாள் வந்து நான் என் உடம்பு, உடல்நிலை, மைண்ட், பாடி, ஹார்ட், சோல் எல்லாமே நான் ஒப்படைச்சிடுவேன் அவர்கிட்ட. ஏன்னா இட்ஸ் சம்திங், இட்ஸ் லைக் மெடிசன். இவர் படம் பண்றது ஒரு டைரக்டர் வந்து 30 வருஷமா வந்து நீடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. தயவு செஞ்சு ஒரு வாட்டி அவர் கைத்தட்டுங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. இப்பெல்லாம் வந்து ஒரு படம் 2 படம் பண்ணிட்டே காணாம போயிடுவாங்க. நிறைய பெரிய இயக்குநர்கள் இன்னைக்கு இல்லை, இயக்குநர்களே இல்லை. இயக்குநர்கள் நடிகர்கள் ஆயிட்டாங்க. இப்ப நடிகர்கள் வந்து இயக்குனர் ஆகிட்டோம். இதான் சினாரியோ. சுந்தர் சாருக்கு வந்து நான் 12 மணிக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு ஷூட்டிங் சொன்னா கூட நான் வந்து சைக்கிள் எடுத்து கிளம்பி வந்துடுவேன். ஏன்னா எனக்கு கிட்ட வண்டி இல்லை, சைக்கிள் தான் இருக்கு. நான் அப்படி எனக்கு ஒரு பாண்டிங் சுந்தர் சாரோட. ஐ ஜஸ்ட் லவ் ஹிம் அன்கண்டிஷனலி. ஐ லவ் த ஃபேமிலி அன்கண்டிஷனலி. எனக்கு நாளைக்கு வந்து அந்த சிச்சுவேஷன் வராது. எனக்கு சோறு போடுங்க அப்படின்னு சொன்னா நான் உங்க வீட்டில் போய் குஷி வந்து உட்காந்து தோசை சுட்டு எனக்கு தோசை போடும். எனக்கு அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அந்த ஒரு வகையில் வந்து உரிமை எடுத்து நான் சொல்றேன், I have someone in my life as a pillar to fall on always in my life. Sundar sir வந்து I have no words. That is again, you know, a book is judged by its cover ன்னு சொல்லுவாங்க. If you are covered by good friends, your character is shown ன்னு சொல்லுவாங்க. So I'm covered by good friends. Manohar Prasad sir, I would he's family actually to me. He's actually family to me. Amma and his mother are very good friends, and he's like from long time he's family. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் முகத்துல இந்த சிரிப்பு பார்க்கறது. ரொம்ப நாள் ஆச்சு அவர் முகத்துல சிரிப்பு பார்த்து. இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் 12 இயர்ஸ் கழிச்சு ஒரு பிளாக் பஸ்டரு தேவி தியேட்டர்ல வந்து 4 தியேட்டரு 8000 பேர் பார்த்துருக்காங்க ஒரே நாள். சான்ஸே இல்லை. இதெல்லாம் வந்து நான் உண்மையிலே பெரிய விஷயம். அந்த இன்னைக்கு வந்து ரிப்போர்ட் வர்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஸோ ஐ தேங்க் மனோகர் பிரசாத் சார்.
அதான் அவங்க சொன்ன மாதிரி தயவு செஞ்சு வாங்க சார், ப்ளீஸ் கம் பேக் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இன் ஃபுல் ஸ்ட்ரென்த். வி நீட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ. ப்ரொடியூசர்ஸே இல்லை சார், உண்மையிலேயே சொல்கிறேன். பயமா இருக்கு, எந்த ப்ரொடியூசர் டேட்டு கொடுக்கறதுக்கு பயமா இருக்கு. ஏன்னா ஜிஎஸ்டி கட்ட மாட்டேங்கிறாங்க, டிடிஎஸ் கட்ட மாட்டேங்கிறாங்க, சம்பளம் பாக்கி வைக்கிறாங்க, நம்மள வந்து திடீர்னு ப்ரமோஷன் பண்ண வைக்கிறாங்க. அது விஜய் ஆண்டனிக்கே தெரியும். விஜய் ஆண்டனியும் நானும் நிறைய அனுபவிச்சிருக்கோம். ஸோ உங்களை மாதிரி நல்ல தயாரிப்பாளர்கள் இருந்தா எங்களை மாதிரி நடிகர்கள் உயிர் கொடுத்து வேலை செய்யறதுக்கு நாங்கள் ரெடி. ஸோ வி வாண்ட் ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட் டு கம் பேக் ஆன் ட்ராக். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். என்னோட இசை குருநாதர் விஜய் ஆண்டனிக்கு வந்து ராஜாக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். அதான் நான் சொன்ன மாதிரி நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காப்புல. இந்த மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து என்னை பாட வச்சு, அதுவும் வந்து கர்நாடிக் சிங்கிங் வந்து அதெல்லாம் வந்து பாட வச்சு, நாளைக்கு வந்து என்ன கான்சர்ட்ல வேற கூப்பிட்டு பாட வைக்க போறீங்க 40,000 பேர் மத்தியில. அதெல்லாம் எப்படிதான் உங்களுக்கு மனசு வருதுன்னு எனக்கு தெரியல. எந்த தைரியத்துல பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கே புரியல. நாளை ஜாக்கெட் போடணும், நாளைக்கு வந்து பயங்கர ஷைனி ஜாக்கெட். யோ நான் என்ன மைக்கேல் ஜாக்சனா இல்ல என்ன? நீ வேற ராஜா என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து கூப்பிட்டாப்புல ஒரு 2 வரி பாடுறேன், நான் ஃபுல் பாட்டு பாடுறேன். ஏன்னா அந்த பாட்டு வந்து இட்ஸ் பிகம் அ ரேஜ். இட்ஸ் பிகம் அ ரேஜ். இட்ஸ் அன்பிலீவபிள் ரெஸ்பான்ஸ் ஃபார் த திங். ஐ எம் சோ ஹாப்பி. அதான் யாரோ சொன்னாங்க, ராஜா சொன்னாப்புல நாளைக்கு ஏஆர் ரஹ்மான் சார் கூப்பிட்டாருன்னா அது அவர் ரிஸ்க். நாளைக்கு வந்து அடுத்த கான்சர்ட் ஒன்று, இந்த மாமியார் கேரக்டர் மேடம் இருக்காங்க, அவங்களோட பிரசன்ஸ் வரைக்கும் அங்கிட்ட ஒருத்தன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான், இங்க வந்து பொண்ணுங்களோட நின்றுட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவங்களும் சந்தானம் காம்பினேஷன் வந்து தமிழ்நாட்டுல ஃபேமஸ் மாமியார் அவங்க தான். உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்ஸ் ராஜா. இந்த சாங்ஸ் வந்து பெரிய தூணா இருக்கு இந்த படத்தோட வெற்றிக்கு. ஒரு முழுமையான கமர்ஷியல் என்டர்டெயினருக்கு சாங்ஸ் ரொம்ப முக்கியம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப முக்கியம். நீ எனக்காக பண்ணியா இல்லை வந்து படத்துக்காக பண்ணியான்னு தெரியல. நம்ம காலேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் கம்போசிங் நடத்தணும் ஹாஸ்டல்ல 1994-5ல. அதுக்கப்புறம் வந்து 2012ல கம்போசிங். உண்மையான எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட வளர்ச்சி. ஸோ ஹாப்பி ஃபார் யூ. ரிச்சர்ட் என் தம்பி, பொறுமையாக சொல்லுவேன் மறுபடியும் என் தம்பின்ட்டு. அவன் வந்து என்னோட பயணிச்சிருக்கான் நிறைய படத்தில். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமராமேன் வி ஹேவ் இன் அவர் இண்டஸ்ட்ரி. இட்ஸ் ஸோ நைஸ் டு ஒர்க் வித் ஹிம். ஸ்ரீகாந்த் சார் என்னோட ரெகுலர் எடிட்டர். அவரோட உட்காந்து, அவர் ஈகோவே கிடையாது. சார் இது தூக்குங்கன்னு உட்காந்து பக்கத்துல, இவன் யாரு சொல்றதுக்கு, இவன் ஹீரோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். ஆனா ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது. ரைட்டிங் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம். அந்த வகையில வெங்கட் வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு ரைட்டர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. மலையாளத்துல நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க, தமிழ்ல ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அந்த வகையில ஒரு தூணா இருந்து வெங்கட் வந்து வாழ்த்துக்கள் பாப்பாக்கு. உண்மையிலே அவங்க வயசுக்கு வந்ததுக்கு விச்சம் என்ன ரொம்ப நன்றி. நீங்க என்னைக்குமே வந்து கூட இருந்து ஜாலியா இருந்ததுக்கு. அண்ட் த கேர்ள்ஸ், மை லவ்லி ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்டு இத்தனை வருஷம் ஃப்ரெண்டு அப்படியே இருக்கா, ஃப்ரோசன் ஃப்ரிட்ஜில் தான் வாழ்றான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு படம் தான் நான் பண்ணியிருக்கேன். பட் whenever we meet, ஏதோ ஒரு காலேஜ்லேருந்து சேர்ந்து படித்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி நாங்கள் பழகுவோம். இட்ஸ் ஸோ நைஸ் டு see her today. She is the same. She is doing so well in Telugu. இந்த படம் தெலுங்கு Jan 31st வந்து தெலுங்கும் ஹிந்தியில் வரப்போகுது. 31st சார். So we are looking forward for that. ஏன்னா அவங்களுக்கு பெரிய மார்க்கெட் இருக்கு தெலுங்குல. ஸோ தெலுங்குல வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ அது அந்த வகையில் சொல்லுவேன். எனக்கு என் வாழ்க்கையில வந்து நான் நிறைய முறை நிறைய பிரச்சனைகள் சந்திருக்கேன், நான் நிறைய தடைகள் சந்திச்சிருக்கேன். ஆனா நான் எப்பவுமே அழுதது கிடையாது. நான் கண்ணாடி கிட்ட பேசுற பழக்கம் உண்டு.
இதுவும் தாண்டி போயிடலாம், இது போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை விஷால் அப்படின்ட்டு விஷால் கிட்டே பேசிட்டு இருப்பாப்பு. நான் கண்ணாடி கிட்ட பேசுற பழக்கம் பயங்கரம் இல்லை, நானே புலம்பிட்டு இருப்பேன். எல்லாரும் யோசிப்பாங்க என்ன பேசிட்டு இருப்பாப்புலன்னு. நான் எனக்கே சொல்லிட்டு இருப்பேன், ஏதோ ஒரு தடையோ ஏதோ பிரச்சனை வந்தா, மிகப்பெரிய பிரச்சனை வந்தா நான் சொல்லிட்டே இருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை கவலைப்படாதுன்னா அழுதே கிடையாது. நான் கடைசியா அழுதது கண் கலங்கினது வந்து ஹனுமான் படத்துல ஒரு தேங்காய் ஃபைட்டு ஒன்று இருக்கு. அந்த கிளாப்ஸ் வந்து ஒரு வீடியோ அனுப்பிச்சாங்க. நான் அன்னைக்கு கண் கலங்கினேன் வருக்காக. நான் எவ்வளோ ஒரு ஆர்டிஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஒன்லி 20% மேக் இட், 80% ஆர் ட்ரைங் டு மேக் இட். ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப என்னை விட அழகா டேலண்டடா சூப்பரா ஆளுங்க இருக்காங்க. பாண்டி பசார்ல இருந்து நீங்க டி நகர் வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி செல்லமையில இருந்து கடவுள் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி. we are all God's children. அந்த வகையில வந்து ஏங்கின நாளே கிடையாது. நான் பார்த்துருக்கேன். she always wanted to become an actress. இன்னைக்கு வந்து such a busy actress in Telugu. அண்ட் அந்த ஹனுமான்ல ஒரு ஃபைட்ல வந்து அந்த ஆடியன்ஸ் ரியாக்ஷன் வந்து வரும்போது நான் இன்னைக்கு தான் கண் கலங்கினேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது வருவுக்காக. ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஃபார் வரு, போத் ஹர் ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் ஹர் பர்சனல் லைஃப். ஐம் ஹாப்பி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு நான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். ஐ ஸ்போக் டு அவங்க அம்மா வந்து என்னோட அம்மா மாதிரி. ஷீ ட்ரீட்ஸ் மீ லைக் அ சன். அண்ட் உங்களெல்லாம் நான் மீடியா நான் சொல்லவே மாட்டேன். நான் என்னைக்குமே வந்து these are my friends for 19 years. உண்மையான ஜேர்னலிஸ்ட். இன்னைக்கு வந்து ஜேர்னலிசம் வந்து மாறிடுச்சு. மாஸ்காம் எல்லாம் படிச்சு இன்டர்ன்ஷிப் எல்லாம் பண்ணி ஒரு ஜேர்னலிஸ்டா வரணும் அப்படின்லாம் இல்லை. சும்மா ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனு, ஒரு மைக்கு, அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட். யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ போட்டுறாங்க. ஏன்னா யூடியூப்ல காசு வருது வீடியோ போட்டா. அதுவும் நெகட்டிவா போட்டா இன்னும் காசு வருது. ஸோ விஷால் வந்து ஒரு 10 குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டான் அப்படின்னா வராது. விஷால் வந்து இந்த பொண்ணோட வந்து கிறிஸ்மஸ் டைம்ல ஒரு வீடியோ போட்டோம், அது அவ்வளோ வைரல் ஆயிடுச்சு. விஷாலோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கொரியனா இல்லை ஸ்பானிஷா இல்லை அமெரிக்கனா அப்படின்னு வந்து ஒரு பயங்கர டிபேட் நடந்தது. பயங்கர வைரல் ஆயிடுச்சு. இதுதான் இன்னைக்கு இருக்கிறது. ஆனா இன்னைக்கு தேவராஜ், அனுபமா, எல்லாரும், மீனாட்சி சுந்தரம், எல்லாரும் நான் பார்க்குறேன். சாரி, நான் நிறைய பேர் நான் சொல்ல முடியல. பட் நீங்க வந்து என்னோட பயணிச்சிருக்கீங்க 19 வருஷம். நீங்க எல்லாம் வந்து தப்பா எழுதுனா கூட நான் உங்களுக்கு தான் பயந்து நான் படம் பண்றேன். நீங்க வந்து கொடுத்த ஊக்கம் தான் நான் வந்து 20 இயர்ஸா இந்த ஸ்டேஜ்ல நான் நிக்கிறேன். The stage is not a